தேவனுடைய புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அது பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா என்பவர் எழுதின புத்தகத்தின் 66ஆம் அதிகாரம் முதல் வாக்கியம். ஏசாயா 66 முதல் வாக்கியம். யாராகிலும் எடுத்து வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? தேவனுடைய புத்தகத்திலே ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். இந்த பைபிளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் கேள்விகள். மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு, ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு, மனிதன் மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு, பிசாசு ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு, ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு. இப்படி ஏராளமான கேள்விகள் நிறைந்த ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம். ஏனென்றால் கேள்வி இல்லாவிட்டால் நிச்சயமாக நமக்கு தெளிவு கிடைக்காது. ஆகவே கேள்விகளினாலே தேவன் நம்மோடு பேசுகிறார். இங்கே ஒரு வசனத்தை ஆண்டவர் மனிதனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? இந்த கேள்வியை மாத்திரம் ஆண்டவர் கேட்டிருப்பாரானால், ஒருவேளை ஒரு பணக்காரன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே உமக்கு நான் 1000 அடி உயரத்திலே ஒரு கோயிலை கட்டி வைப்பேன் என்று சொல்லியிருப்பான். ஒரு ராஜாவிடத்தில் கேட்டிருந்தால், நான் இன்னும் அதிகமாக பணம் செலவு பண்ணி உமக்கு பெரிய கோயிலாக கட்டி வைப்பேன் என்று சொல்லியிருப்பான். ஒரு ஏழை இடத்துல கேட்டிருந்தால், ஆண்டவரே நான் ஏழை ஆகினாலே 1 ஜான் உயரத்திலே ஒரு சின்ன கோயில் கட்டி வைக்கிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் தேவன் இப்படி கேட்பதற்கு முன்பதாக தன்னுடைய அளவை கொடுக்கின்றார். நான் வானத்திலே உட்கார்ந்து பூமியிலே கால் வைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? வானத்திலே உட்கார்ந்து பூமியிலே கால் வைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஏனென்றால் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி. அவ்வளவு சீப்பா இருப்பார் ஆண்டவர்? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகம் உண்டு. சர்வ வல்லமையுள்ள தேவன் தூணிலும் துரும்பிலும் நிச்சயமாக இருக்க மாட்டார். ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டு சித்தர்களிலே ஒருவர் மிகவும் சொல்லியிருக்கின்றார், சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அல்லிலும் மாசற்ற ஆகாயம் தனியிலும் ஆய்ந்து விட்டோர் இல்லிலும் ஈசன் இருக்கும் இடம் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பார் எங்கள் கண்ணுதலே என்று கேட்டார். சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அல்லிலும் மாசற்ற ஆகாயம் தனியிலும் அவரை ஆய்ந்து விட்டோர் இல்லிலும் ஈசன் இருப்பார், கல்லிலும் செம்பிலுமோ இருப்பார் என்று ஆதி தமிழ் சித்தன் இப்படியாய் ஒரு கேள்வியை கேட்டான். அது மாத்திரமல்ல, இன்னொரு சித்தன் சொல்லுகின்றான், பட்டினத்தார் என்பவர் சொல்லுகின்றார், ஓசை உள்ள கல்லை உடைத்து 2 செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாற்றுவீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று ஒரு கேள்வி கேட்டான். ஒரு கல்லை 2 உடைத்து ஒன்றை படிக்கட்டாக போட்டு ஒன்றை நட்டு வைத்து இது சுவாமி என்று சொல்லி பூவும் நீரும் சாட்டுகிறீர்களே, இந்த 2 கல்லிலே எங்கே தேவன் இருக்கிறார் என்று அவர் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். இப்படி நமது பூர்வ காலத்து தமிழ் சித்தர்கள் எல்லாம் இறைவனை எங்கே கண்டார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் கோயிலிலேயோ ஒரு சிலையிலேயோ காணவே இல்லை. ஏனென்றால் இந்தியாவின் பழம்பெரும் வேதமாகிய அசுர்வேதம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்களை வைத்து வணங்குகிறவர்களோ அல்லது தெய்வத்தை உருவங்களாக செய்து வழிபடுகிறவர்களோ நரகத்திற்கு போய் சேர்வார்கள் என்ற குறிப்பு காணப்படுகிறது. குரு கீதையிலே சிலாக்கிம் பரஞானம் சிலாசங்க பிரதாரணே என்று அந்த பக்தன் கேட்கின்றான். சிலையை வைத்து வணங்குவதனாலே ஒருவனுக்கு ஞானம் எப்படி ஏற்படும்? அவனும் அந்த சிலை போலல்லவா ஆறிவிடுவான் என்று அவன் அந்த குரு கீதையிலே சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் நமது வேதங்களை பார்க்கும் போது தெய்வம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே அவரை நாம் வைக்காதபடி அவர் இல்லாத இடத்திலெல்லாம் அவரை வைத்து நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேத புத்தகத்திலே ஒரு நல்ல வசனம் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். முதலாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 7, 47, 48. சாலமோனோ அவருக்கு படிங்க. சாலமோனோ அந்த தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். அப்படி அவன் கட்டினாலும் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிருக்க மாட்டார்.
அப்படி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தில் படிப்பீர்களானால் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எவ்வளவு உண்மை! கைகளினால் கட்டப்பட்ட கோவிலிலேயே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்றால் அவர் தூணிலும் துரும்பிலும் இருப்பாரா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாம் ஜடங்கள் அல்ல, நமக்கெல்லாம் அறிவு உண்டு, ஆறறிவு உண்டு. இறைவன் இருக்கும் இடம் எங்கே என்பதை அறியாதபடி இறைவனை வணங்குவதிலே பிரயோஜனம் இல்லை. கடவுளை வணங்குவதற்கு தேவன் நமக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்கிறார். ஆகினால் தான் நமக்கு 6வது அறிவாகிய பகுத்து அறிகின்ற அறிவை கொடுத்திருக்கின்றார். எதை பகுக்க வேண்டுமோ அதை பகுக்க வேண்டும். மனிதனுடைய சரீரத்தை பகுத்தால் அந்த மனித சரீரத்திலே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பார்க்கின்றோம். இறைவனை பகுத்தால் அந்த இறைவனுடைய திரு அருள், அரு உரு என்ற பொருளை ஆயின் மாயா உருவினன் ஏயான் ஏய்ந்தவர் எம்மனோரே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார். இந்த உலகத்திலே ஏமாற்றினவர்கள் மனிதர்கள் தானே தவிர இறைவன் மனிதனை ஏமாற்றவில்லை. ஏனென்றால் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் மனிதன் அறியவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே இறைவன் இருக்கும் இடம் எங்கே என்று பார்க்கின்றோம். அவர் மனிதன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசமாயிருக்கிறதில்லை. சிவவாக்கியர் என்று ஒரு சித்தன் சொல்லுகின்றார், கோயிலாவது ஏதடா குளமாவது ஏதடா, கோயிலும் குளமும் தேடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று சொன்னார். கோயிலாவது ஏதடா குளமாவது ஏதடா, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே. இந்த மனமே கோயில், மனமே குளம். கோயிலும் குளமும் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த சரீரத்திலே உங்களுடைய மனம், எங்களுடைய மனம் கோயிலாக மாறாவிட்டால் இந்த சரீரத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஆகவே வாழ்க்கை என்று சொல்லும்போது அந்த வாழ்க்கையானது இறைவனுடைய திருவருளினால் நிறைந்திருக்கும்படி, எப்பொழுதும் அந்த இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கும்படி நமக்கு காட்டப்பட வேண்டும். இன்னொரு சிவாக்கியர் இன்னொரு பாடல் கூட சொல்லுகின்றார், கோயில் பள்ளி ஏதடா, குறித்து நின்றது ஏதடா, வாயினாலே தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறைவனை என்று சொன்னார். கோயில் பள்ளி ஏதடா, குறித்து நின்றது. இந்த இடத்தில் தான் ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்லி எங்கே இருக்கிறது? இந்த மலையில் இருக்கிறார், இந்த இடத்தில் இருக்கிறார், அந்த கட்டிடத்தில் இருக்கிறார், இந்த படத்தில் இருக்கிறார் என்று சொல்லும்படி குறித்து நின்றது ஏதடா, வாயினாலே தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால். நமது அறிவு என்ற அந்த பள்ளியிலே நாம் உலகத்திற்கு நன்மையாக வாழ்ந்து அவரை வணங்கினால் காயமான பள்ளியில், காயம் என்றால் இந்த சரீரம், இந்த சரீரமாகிய பள்ளியிலே இறைவனை காணலாம் என்று அவர் சொல்லுகின்றார். இதே வாக்கியத்தை நாம் பைபிளிலே படிப்போமானால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வாக்கியத்தில் வாசிப்போமானால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Ye are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்படியானால் மனிதனுடைய சரீரமானது தேவாலயமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நான் எழுதியிருக்கின்றேன், தேவாலயம். தே என்றால் தேவன், ஆ என்றால் ஆன்மா, லயம் என்றால் தேவனும் ஆன்மாவும் லயித்திருக்கின்ற இடம். நமக்கு ஆன்மா இருக்கிறது, நிச்சயமாக. ஆன்மா இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாருக்கும் ஆன்மா உண்டு. மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் ஆன்மா உண்டு. ஆயினால் தான் மனிதன் மாத்திரம் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சிறந்தவனாக கருதப்படுகின்றான். ஒரு பெரிய யானையை கூட, ஒரு புலியை கூட அடக்கக்கூடிய தன்மை ஆன்மீக சக்திக்கு உண்டு. ஆகினால் தான் மனிதன் ஆன்மாவை உடையவன். இந்த மனித ஆன்மாவும் இறைவனும் சேரும் பொழுது இந்த ஆன்மா இருக்கின்ற இந்த சரீரமே தேவனுடைய ஆலயமாக மாறுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த மனித ஆன்மா, ஆவி, ஆத்மா சரீரத்தை நாம் பகுத்து பார்க்கும்படி, அந்த இறைவனுடைய அருள் நம்மில் சித்திக்கும்படி, அல்லது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக மாறும்படி இந்த காலை நேரத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே சில வார்த்தைகளை சிந்திப்போம். ஏனென்றால் ஆண்டவர் மனிதனை கேட்கிறார், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? சில சமயத்துல ஆண்டவரை நாம ரொம்ப சீப்பா வச்சிடறோம். நான் ஒரு சமயத்துல ஒரு கடையில பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு கடையில வியாபாரத்துக்காக போயிருந்தேன். அந்த கடையிலே சில பொருள் வேண்டுவதற்காக பலரும் வருகிற இடத்துல நான் அப்படி நின்று கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல பக்தர் அங்கு வந்தார். வந்த உடனே அந்த கடைக்கார இடத்துல கேட்டார், கடைக்காரரே சுவாமி படம் இருக்கிறதா என்று கேட்டார். உடனே கடைக்காரர், ஏராளமா இருக்கிறது, உங்களுக்கு எந்த சுவாமி வேணும் என்று கேட்டார்.
உடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட சுவாமி பேரை சொல்லி எனக்கு அந்த சுவாமி படம் வேண்டும் என்று பலவிதமான படங்களை எடுத்து அவர் முன்னாலே பரப்பினார். இவர் தன் மனதுக்கு பிகுந்த ஒரு சுவாமி படத்தை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு கேட்டார், இந்த படம் என்ன விலை என்று கேட்டார். அவர் சொன்னார் 10 ரூபாய் என்று சொல்லி. இவர் கேட்டார், ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறீர்களே, 5 ரூபாய் போட்டுக்கொள்ள மாட்டீர்களா என்று. யாரே 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 அல்ல, சுவாமியை. கடையில போய் கத்திரிக்காய் வாங்குறோம், கிலோ என்ன விலைன்னு சொன்னால் அவன் 5 ரூபாய் என்னவான், 2 ரூபாய் போட மாட்டேயா என்று கேட்டால், அதே போல சுவாமியை கூட அவன் என்ன செய்கிறான், அவர் 10 ரூபாய் சொல்லுகிறார், இவர் என்ன சொல்லுகிறார், 5 ரூபாய்க்கு தர மாட்டீர்களா? அப்படியானால் பேரம் பண்ணி வாங்கும் அளவுக்கு சுவாமி இருக்கிறாரா இன்றைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்புறம் நான் இன்னும் கவனித்துக் கொண்டிருந்தேன், என்னடா இப்படி சுவாமியை பேரம் பண்ணி வாங்குகிறாரே, என்னதான் செய்ய போறார் என்று பார்த்தால் நேரம் அடுத்த கடைக்கு போனார். போன உடனே அடுத்த கடைக்காட்ட சொன்னார், ஐயா இந்த படத்துக்கு பிரேம் பண்ணி கொடுங்கோ என்று கேட்டார். நான் நினைத்தேன், ஓஹோ இவர் ஆண்டவரை வாங்கி இருக்கிறார், பக்தி உண்டு, நல்லதுதான். ஆனால் அந்த ஆண்டவர் தனக்குள்ளாக இருக்க அவர் விரும்பவில்லை. அப்படியே சும்மா வைத்தால் எங்கே உள்ள நுழைந்து விடுவாரோ என்று பயந்து போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய், ஐயா அந்த கடைக்காரரே இந்த சுவாமி எனக்குள்ள வந்தாலும் வந்து விடுவார், ஆகவே பின்னால தகரம் முன்னால கண்ணாடி சுத்திலும் சட்டம் வச்சு ஆணி வச்சு அடிச்சு கொடுத்துரும், நான் வீட்டுல மாட்டி வைத்துக் கொள்ளுகிறேன். அப்ப ஆண்டவர் எங்க வைக்கிறோம், நம்ம நமக்குள்ள வைக்க விருப்பமே இல்லை. சில பேருக்கு ஆண்டவர் மேல பக்தி உண்டு, ஆனால் நமக்குள்ள வைக்க விருப்பம் இல்லை. எங்கேயாவது ஒரு படத்தில் இருக்கட்டும், ஆண்டவரே இந்த படத்திலே இருங்கோ, உங்களுக்கு ராத்திரி பயமா இருந்தா ஒரு விளக்கும் போட்டு வைத்து விடுகிறேன், உங்களுக்கு ரொம்ப புழுக்கமா இருந்தா ஒரு மாலையும் போட்டு வைத்து விடுகிறேன். இப்படிதான் அநேக மக்களுடைய பக்தி இப்படித்தான் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வாக்கியம் கேட்கிறது. இந்த வேதம் மாத்திரமல்ல, எந்த இலக்கியம் எடுத்தாலும், அல்லது சித்தர்களுடைய பாடலை எடுத்தாலும், அல்லது ரிக்கேஸ்வர் சாம வேதம் அது உபனிஷத்தை எடுத்தாலும், அல்லது சைவ சித்தாந்த எடுத்தாலும், தேவன் உருவத்திலே இல்லை என்பது நமக்கு தெரியும். அரு உரு என்ற பொருளை ஆயின் அவர் அரூபியாயிருக்கின்றவர். அவர் உருவத்திற்கு வர காரணம் என்ன? இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி, என்றென்றைக்கும் இரவாதபடி நித்திய ஜீவனுக்குள் என்னை கொண்டு போய் சேர்க்கும்படி பிறவா முதல்வன் அருவா இருந்தவன் உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியத்தை காட்டுகின்றார். ஆகவே அந்த இறைவன் இருக்கும் இடம் ஒரு கோயில் கட்டடம் அல்ல. இறைவன் இருக்கும் இடம் சிலுவை வைத்திருக்கிறார்களே ஒரு பெரிய கோயில் கட்டி, அங்கே இல்லை அவர். அது பொது இடம், நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி அங்கே ஆராதிக்க போகிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எங்கே இருக்கிறார், கோயிலில் இருக்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறார், படத்திலே இருக்கிறார், உருவத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், மனுஷனே நான் எனக்கு உன்னைத்தானே கோயிலாக கட்டினேன். உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியங்களை உண்டாக்கினேனே. மலையை உண்டாக்கினார், அதற்கு தம் சுவாசத்தை கொடுக்கவில்லை. உலகத்தில் பிராணிகளை மிருகங்களை உண்டாக்கினார், அதற்கு தமது ஜீவ சுவாசத்தை கொடுக்கவில்லை. உலகத்தில் உள்ள சகல பொருட்களையும் அவர் உண்டாக்கினார், ஒன்றுக்கும் அவர் தமது சுவாசத்தை கொடுக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு மாத்திரம்தான் அவர் தமது ஜீவ சுவாசத்தை கொடுத்தவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றி வைத்திருக்கிறார். காரணம், மனிதனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற மூச்சு நம்முடைய மூச்சு அல்ல. நாம நினைக்கிறோம் ஏன் மூச்சு ஏன் மூச்சு, இது உங்க மூச்சு இல்லைங்க, இது போனா உள்ள வராது. உள்ள போனா மூச்சு, வெளியே போனா போச்சு, அதோட நீங்க காலி. இந்த மூச்சு உங்களுக்குள்ள இருக்கிறது இறைவன் கொடுத்த கிருபை. அதனாலதான் கொஞ்சம் அப்படி இழுத்து இழுத்து விட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அவர் அங்கிருந்து உறிஞ்சிட்டாருன்னா, கொடுத்ததை எடுத்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் நம்ம மூச்சு விட மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால ஒன்று செய்ய முடியாது. ஆகவே இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூச்சு அவர் கொடுத்த கிருபை. அப்படியானால் அவர் ஆவியாயிருக்கிறார் என்பது உண்மையானால், அவர் தமது ஆவியை மனுஷனுக்குள்ளே ஊதின பொழுது மனிதன் என்ற கோயிலுக்குள்ளே, மனித சரீரம் என்ற கோயிலுக்குள்ளே இறைவன் வசிக்க விரும்புகிறார். அப்படியானால் இந்த சரீரத்தை எவ்வளவு புனிதமாக காப்பாற்ற வேண்டும். சில சமயத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, இந்த சரீரத்தை தெய்வத்தின் ஆலயமாய் வைப்பதற்கு பதிலாக சாக்கடையாய் வைத்திருக்கிறோம், அசிங்கமாய் குப்பை தொட்டியாய் வைத்திருக்கிறோம், கார்பேஜ் என்று சொல்லுவாங்க, அப்படி வைத்திருக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு தமது சாயலை கொடுத்தார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், பல இடங்களில் நான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல காரியம், நம்முடைய சரீரம். கண்ணாடி பார்த்தா ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருப்பேன், அழகா பாக்குறதுக்காக அல்ல. சில பேர் கண்ணாடியை பாக்குறதே நாங்க எப்படி அழகா இருக்கிறோம், யாரை எப்படி வசீகரிக்கலாம், எப்படி பார்த்தா மற்றவங்க எல்லாம் நம்மள பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக நான் கண்ணாடி பார்க்கறது இல்லை. நான் கண்ணாடி பார்க்கும் போது எனக்கு இறைவன் தம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறாரே, அப்படி ஆனால் என் போலதான் இறைவன் இருப்பாரோ என்று அந்த இறைவனுடைய அருளை நினைத்து நினைத்து நான் அப்படியே ரசித்துக் கொண்டிருப்பேன். வீட்டுல பூஜை அறை உண்டு, நிச்சயமா இருக்கும். அந்த பூஜை அறையிலேயோ கோயிலையோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? சாராய் மதுபானம் குடிப்பீர்களா? கேவலமான காரியங்களை செய்வீர்களா? உங்களுடைய ஆலயங்களில் அப்படி செய்வீர்களா? கோயில் அப்படி செய்வீர்களா?
காரணம் அந்த கோயிலிலே இறைவன் இருக்கிறார் என்று பயந்து அந்த இடத்துல செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அங்க இல்லப்பா உனக்குள்ளதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கல்லினால் கையினால் செய்யப்பட்ட கோயிலுக்கு நாம் மரியாதை கொடுக்க அறிவு இருக்கிறது. பூஜை அறையிலே ஆண்டவருடைய சுவாமி படம் இருக்கிற இடத்துல நாம் புகைக்க கூடாது, குடிக்க கூடாது என்ற அறிவு இருக்கிறது. கட்டி வைக்கப்பட்ட கோயிலே போய் புகைக்க கூடாது, குடிக்க கூடாது என்ற அறிவு இருக்கிறது. இந்த அறிவு பெற்ற மனிதன் எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்று எப்பொழுது அறிவு பெறுகிறானோ அப்பொழுதுதான் அவர் முழு மனிதனாக மாறுகின்றார். நாம் என்ன செய்கின்றோம்? இந்த சரீரத்தில் கேவலமான பாவங்களை செய்துவிட்டு இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியாதபடிக்கு மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இவைகளினாலே மனுஷனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், ஏதாவது ஒரு டானிக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். உடனே காலையில ஒரு 2 ounce ரம்மு குடி, மத்தியானம் 3 ounce பிராந்தி குடின்னு எழுதி கொடுப்பார். இப்படி நினைக்கிறீங்களா? ஐயா டாக்டர் எனக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு, ரொம்ப உள்ள லங்ஸ் எல்லாம் இருமல் வந்து கொண்டிருக்குது, சரி ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் சீரட் ஸ்மோக் பண்ண எழுதி கொடுப்பாரா? அது இருந்தால் முதல்ல நிறுத்து என்று சொல்வார். ஏனென்றால் அந்த பெட்டியில நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? எங்க இந்தியாவில், உங்களுடைய நாட்டில் எப்படியோ, இந்தியாவில் எல்லா சிகரெட் பாக்கெட்லயும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஒரு வாசகம் கவர்மெண்ட்ல போட்டிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு படிக்க தெரியும், அவனுக்கு அறிவு இருக்குது, ஆகவே அதை படித்து தன் அறிவை உபயோகித்து அதை ஸ்மோக் பண்ண மாட்டான் என்று மனிதனுடைய அறிவை நம்பித்தான் அரசாங்கம் எழுதி போட்டிருக்கிறார்கள். நமக்கு தான் அது கிடையாது, சுத்தமா கிடையாது. அதை பார்த்துட்டு சிரிப்பு வேற, ஸ்மோக்கிங் இன்ஜூரிஸ் போட்டிருக்கான் பாரு பைத்தியக்காரன். யாரு பைத்தியக்காரன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடியை கெடுக்கும் என்று மதுவான கடையில எழுதி வைத்திருக்கிறான். நாம் அது தெரியும், நமக்கு படிக்க தெரியும், அறிவு இருக்கிறது. ஆனாலும் அறிவை இழந்தவர்களாக, அறிவை விற்று போட்டவர்களாக அதை வாங்கி குடிக்கிறோம். எதனாலே? அதற்கு நாம் அடிமையாய் போய்விட்டதனாலே, இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம் என்று நினைக்க முடியாததனாலே, நம்முடைய பெருத்த அறிவை பெரிதாக நினைத்துக் கொண்டு மமதையோடு ஆணவத்தோடு நாம் அதை பற்றி பரியாசம் செய்கிறதுனாலே யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? உன்னுடைய சரீரத்துக்கு நஷ்டம், உன்னுடைய ஆத்மாவுக்கு நஷ்டம். நீ சரீரத்திலையும் செத்து ஆத்மாவிலையும் சாக வேண்டும். நீ சரீரத்தில் வேதனைப்பட்டு ஆத்மாவிலும் வேதனைப்பட வேண்டும். அதற்குத்தான் இதை எல்லாவற்றையும் செய்ய பிசாசு உன்னை ஏவிக்கொண்டே இருக்கிறான். சில சொல்லுவாங்க, ஐயா நான் குடி விட்டுறணும்னு நினைக்கிறேன், முடியல சார், முடியல சார். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், முடியல சார். ஏன் சார்? எடுத்து குடிக்கிறதுக்கு மனசு இருந்ததை ஏன் சார் விட முடியல? நீங்க பிறக்கும்போது ஒரு பாட்டிலோட பிறந்தீங்களா? உங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க, அம்மா நான் பாட்டிலோட பெத்தேன், பிறக்கும்போது ஒரு கையில சீரட் டப்பா, ஒரு கையில தீப்பெட்டி மாப்பா கொண்டு வந்தோம்? இல்லவே இல்லையே. ஒரு நாள் நாமவே போய் கடையில வாங்கி அப்படி ஊத்துறதுக்கு மனசு இருந்தது, வாங்கி வாயில வச்சு பத்த வைக்கிறதுக்கு மனசு இருந்தது. எடுப்பதற்கு மனது வைந்த உனக்கு விடுப்பதற்கு ஏன் மனது வரவில்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முடியலன்னு சொல்றமே, எடுக்க மனசு இருந்ததே, எடுக்க முடிந்ததே, குடிக்க முடிந்ததே, ஏன் விடுவதற்கு முடியவில்லை? காரணம், அதற்கு நீங்கள் அடிமையாய் போய்விட்டீர்கள், அடிமையாய் போய்விட்டீர்கள். அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆள்வதற்கு பதிலாக அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆற்றில வெள்ளம் வந்ததாம், பெரிய வெள்ளம். அந்த கிராமத்து பக்கம் மக்கள் எல்லாம் போய் வெள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆற்றை என்னமோ மிதந்து வந்ததாம். சட்டி பானை அண்டா குண்டாலாம் மிதந்து வந்ததாம். எல்லாரும் ஒன்று எடுத்துக்கொண்டாங்களாம். நடு ஆற்றில கருப்பா ஒரு பெரிய மூட்டை அப்படியே மிதந்து போய் கொண்டிருந்ததாம். இதை பார்த்தாலும் ஒரு வாலிபன், அடடே யாரோ பெரிய சாமானெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க, நல்ல வேட்டை நமக்கு என்று சொல்லி சட்டாரென்று ஆத்துக்குள்ள பாய்ந்து ஓடி நீச்சல் அடிச்சு அதை பிடித்தானாம். பிடித்தால் அது அப்படியே 2 பேரும் போய் கொண்டிருக்கிறாங்களாம். கரையில் நின்றலாம் சொன்னாங்களாம், தம்பி இதை விட்டுடு நாங்களாம். அவன் அங்கிருந்து கத்துறான், நான் விட்டுட்டேன் அது விட மாட்டேங்குது, நான் விட்டுட்டேன் அது விட மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா அது மூட்டையில கரடி, ஏதோ ஒரு கரடி ஆத்துல அகப்பட்டு மிதந்து வந்திருக்குது. ஒரு துணைக்கு ஆள் கிடைச்சாச்சுன்னு அது கெட்டிய பிடிச்சுக்கிச்சு. இன்னைக்கு அப்படித்தான் தூரத்துல பாக்குறோம். மற்றவங்க எல்லாம் பக்குன்னு விட்டுட்டு போறாங்களே, நம்ம ஏன் பக்குன்னு விடக்கூடாது? 15 வயசு 20 வயசுல பக்குன்னு ஸ்மோக் பண்றவங்க 40-50 வயசு லொக்கு நிர்மிட்டு இருப்பாங்க. கவனிச்சு பாத்துருக்கீங்களா? ஏன் சார் லொக்கு நிரும்புறீங்க? சின்ன வயசுல பக்குன்னு விட்டான் சார், இப்ப லொக்கு நிரும்புறேன். இது வாஸ்தவம். சில பேர் அப்படி சுருண்டு படுத்திருப்பாங்க, கட்டில தலைக்கும் முழங்காலுக்கும் வித்தியாசம் எல்லாம் அப்படி படுத்திருப்பாங்க, ரவுண்டா சுருண்டு அப்படி படுத்திருப்பாங்க. என்ன சார் இப்படி படுத்திருக்கிறீங்க? சின்ன வயசுல சுருளா புகை விட்டான் சார், இப்பொழுது சுருண்டு படுத்திருக்கிறேன். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அறுக்காமல் போகிறதில்லை. ஆண்டவர் அதற்காக உங்களை படைக்கவில்லை. தான் வசிக்கும் ஆலயமாக நீங்கள் இருக்க வேண்டும். தான் வசிக்கும் ஆலயமாக நீங்கள் இருக்க வேண்டும். இறைவனை தயவு செய்து வெளியில தேட வேண்டாம். படத்திலோ உருவத்திலோ கோயிலிலோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அவர் இல்லை, இந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல இல்லை. இறைவன் இருக்கும் இடம் உங்களுடைய சரீரம் என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான சில காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன்.
பூர்வ காலத்திலே ஆண்டவர் தமக்கு கோயில் கட்டச் சொன்னது உண்மை. ஆசரிப்பு கூடாரம் என்று மோசையின் காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசையை கூப்பிட்டு, நான் தங்கியிருக்கும்படியாக எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று அவர் சகல மாதிரிகளையும் காட்டினார். சரி, அந்த காலம் கடந்தது. தாவீதின் காலத்திலே அவனுடைய மகன் சாலமோன் சிம்மாசனம் ஏறி யூத ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த போது, எருசலேம் என்ற பட்டணத்திலே எனக்கு நீ அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அதே மாதிரியிலே ஒரு நல்ல தேவாலயத்தை கட்டு என்று ஆண்டவர் தான் சொன்னார். ஆனால் இந்த 2 ஆலயங்களிலும் மனிதன் கைகளினால் கட்டப்பட்டபடியினால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமாகிய ஆலயத்திலே அவர் தங்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த தேவ ஆலயத்தில் பார்க்கும்போது எப்படி மனிதனுக்கு சரீரம், ஆவி, ஆத்மா என்று 3 பிரிவுகள் உண்டோ, அதுபோல விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு 3 மனைவிமார் இருந்தார்கள். ஆகார் என்று ஒரு மனைவி, சாராள் என்று ஒரு மனைவி, கேத்தூராள் மனைவி. ஏனென்றால் இறைவனுக்கு நாம் எல்லாரும் மனைவிகளாகத்தான் இருக்கிறோம். எந்த ஒரு பக்தனும் இறைவனை கணவனாகவும் தன்னை ஒரு மனைவியாகவும் வைத்துத்தான் அவரை சொல்வார். இயேசு நாதா என்று சொல்லுகிறோம், இயேசு நாதா என்று சொல்லுகிறோம், என் நாதனே என்று சொல்லுகின்றோம். ஆண்டவரை பதியே என்று கூப்பிடுகிறோம். ஆணும் கூப்பிடுகிறான், பெண்ணும் கூப்பிடுகிறான். காரணம், எப்படி ஒரு சரீரத்திலே கணவனும் மனைவியும் சேர்ந்து இன்பமாய் வாழ்கிறார்களோ, அதுபோல ஆன்மீக பக்தன் இறைவனை கணவனாகவும் தன்னுடைய ஆன்மாவை மனைவியாகவும் வைத்து 2 கலந்து இன்புறுவது மனிதனுடைய பக்திக்கு ஒரு பெரிய முதிர்ச்சியான காரியம். ஆகவே அங்கு 3 மனைவிமார்களை பார்க்கிறோம். ஆகார் என்பது நியாயப்பிரமாணம், சாராள் என்பது கிருபை, கேத்தூரா என்பது பரிசுத்தம். இந்த 3 விதமான அர்த்தங்களை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இயேசுவுக்கு நாம் தான் மணவாட்டியாகிய சபை, நாம் தான் அவருக்கு மனைவி. ஆக நமக்கு சரீரம் இருக்கிறது, அது நியாயப்பிரமாணத்தை தாண்டி வர வேண்டும். ஆவி இருக்கிறது, அது கிருபையின் காலத்திலே ஆண்டவரால் மீட்கப்பட வேண்டும். ஆத்மா என்பது ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாண காலத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் இந்த அளவில் தான் கட்டப்பட்டது. பிரகாரம், கோட்டை சுவர், பிரகாரம், மூலஸ்தானம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம இந்து கோயில போய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இந்து கோயில்கள் எல்லாம் இந்த அமைப்பு தான் இருக்கும். இது எந்த அமைப்பு என்றால் பழைய ஏற்பாட்டிலே எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட அமைப்பு. இந்த பிரகாரம் என்று சொல்லக்கூடியதில் போவதற்கு ஒரே ஒரு வாசல் உண்டு. பக்கத்தில் எங்கேயும் வாசல், ஒரே வாசல் தான் உண்டு. இந்த ஒரே வாசல் வழியை கடந்து போனால் இங்கே பரிசுத்த ஸ்தலம், அதை கடந்து போனால் மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது மூலஸ்தானம் என்று சொல்வார்கள். இங்கு இறைவன் இருக்கிறதாகவும் பக்தர்கள் எல்லாம் இங்கு வந்து நின்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிறோம். இந்த அளவை பார்க்கிறீர்களானால் சுற்றுப்புற 150 அடி நீளம், 75 அடி அகலம் என்று பார்க்கின்றோம். அப்படியான சுற்றளவு 450. இந்த 450 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு அடிமைகளாய் கடந்தார்கள். அதுக்கு பின்னாலே உள்ளே போனால் 20 முழ நீளம், 10 முழ அகலம், 10 முழ உயரம் என்று இந்த பரிசுத்த ஸ்தலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 20 பெருக்கல் 10 பெருக்கல் 10 2000 கிருபையின் காலம். இப்பொழுது கிருபையின் காலத்திலே ஏகதேசம் 1989 ஆண்டுகள் கழித்து விட்டோம். ஆக கிருபையின் காலம் 2000 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு மகா பரிசுத்தலம் 10 முழ நீளம், 10 முழ அகலம், 10 முழ உயரமாக 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 1000 வருஷ அரசாட்சியிலே தேவனாகிய கிறிஸ்து உலகத்தை வந்து நிச்சயமாய் ஆளப்போகின்றார். இவையெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த வேதத்திலே ஏதோ சும்மா கிறிஸ்துவ மார்க்கம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்டது, இது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது, இது தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது, இது சயின்ஸோடு சம்பந்தப்பட்டது. ஏதோ சும்மா கதை அல்ல. இது இந்த நாட்டை இந்த வருஷத்துல இந்த ராஜா ஆண்டு கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் என்னவென்றால் என்று சொல்லப்பட்ட இந்த வேதத்துக்கு இன்றைக்கும் சாட்சியங்கள் உண்டு. இன்றைய அது கதை போல சொல்லப்படவில்லை. இது ஒரு சமயத்தில் சுதாகர் என்ற ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். அவர் இந்தியாவில் முற்காலத்தில் ராணுவ மந்திரியாக இருந்த கிருஷ்ணமேனன் அவர்களுடைய ஒரு மைத்துனர். அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு, டாக்டர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னாலே டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இந்த சுதாகரும் ஒரே தெருவிலே கூடியிருந்தார்களாம். அப்பொழுது இந்த சுதாகர் என்பவர் வாலிபனா எம்ஏ படித்துக் கொண்டிருக்கும் போது டாக்டர் ராதாகிருஷ்ணனை போய் கேட்டாராம், ஐயா, நீங்கள் ஜனாதிபதியாகி மாறிவிட்டால் உங்களை நான் சந்திப்பது முடியாத ஒரு காரியம். ஆகவே நீங்கள் ஜனாதிபதி பதவி ஏற்று போவதற்கு முன்பதாக நான் நல்லபடியாய் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது ராதாகிருஷ்ணன் அங்குமிங்கும் சுற்றி பார்த்து விட்டு ஒரு புதிய ஏற்பாடை எடுத்து அவர் கையிலே கொடுத்தாராம். இதை நீங்கள் வாசியுங்கள், இதிலே நீங்கள் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை பெறுவீர்கள் என்று சொல்லிக் கொடுத்தாராம். அவர் வீட்டிலே போய் வாசித்தாராம். வாசித்த உடனே மத்தேயு சுவிசேஷம் முதல் 14 வசனங்களை வாசித்து இதுதான் சத்திய வேதம் என்று சொன்னாராம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் முதல் 14 வசனத்தை வாசித்தால் ஒண்ணுமே இருக்காது. ஆபிரகாம் ஈசாக்கு பெற்றான், ஈசாக்கு யாக்கோபு பெற்றான், யாக்கோபு அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான்னு சொல்லி இந்த பெற்று போட்ட காரியங்களை தான் அங்க படிக்க முடியும். இதை பார்த்துக்கிட்டு அவர் சொன்னாராம், இதுதான் சத்திய வேதம் என்று சொன்னாராம்.
நான் அப்படி கேட்டேன், ஐயா இதை படித்து இது சத்தியம் என்று எப்படி அறிந்து கொண்டீர்கள்? நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் படிக்கும் போது இந்த மாதிரி ஜீனியாலஜி வந்து அதெல்லாம் விட்டுட்டு தானே படிப்போம், நீங்க எதை படிச்சுட்டு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம், ஐயா எங்களுடைய புராணத்துல நிறைய கதை உண்டு. ராமருக்கு அப்பா தசரதன், தசரதுக்கு அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணனுக்கு அப்பா வாசுதேவன், வாசுதேவனுக்கு அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கெல்லாம் ஜீனியாலஜி கிடையாது. ஆனா இந்த புத்தகத்துல ஜீனியாலஜி இருக்குதுயா. இவருக்கு தகப்பன், அவருக்கு தகப்பன், அவருக்கு தகப்பன், கடைசி வரைக்கும் ஆதாமை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி ஒரு உலக வரலாற்று சரித்திரமே அடங்கி இருக்கிறது. இதுதான் உண்மையான சத்தியம் என்று சொல்லி தான் ஏற்றுக்கொண்டதாக அவர் சாட்சியத்திலே கூறினார். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்தில் நடக்கின்ற காரியம் ஒவ்வொன்றும் 450 ஆண்டுகள் நியாயப்பிரமாண காலம் மாறி 2000 ஆண்டுகள் கிருபையின் காலத்தின் முடிவில் இருக்கிற நாம் 1000 வருஷ அரசாட்சிக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு நரகம் ஒன்று உண்டு என்பதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒருவேளை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நரகம் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அது இப்பொழுதே சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது. சொல்லுவாங்க, என்னங்க வாழ்க்கை. நான் இலங்கைக்கு போயிருந்தேன், யாழ்ப்பாணத்து பக்கத்துல வவுனி அந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு வயதான ஒரு ஐயாவை எனக்கு காட்டினார்கள். அவர் அங்கே அப்படியே நின்று கொண்டிருந்தார். அந்த போதகர், இவர் தான் இந்த ஊரிலே ரொம்ப வயதானவர் என்று சொன்னார். நான் அவரை பார்த்த சந்தோஷத்தோடு, ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஏதோ கிடக்கேன் அப்படின்னா. எப்படி இருக்கிறேன்னு கேட்டா, ஏதோ கிடக்க நின்று கொண்டிருக்கிற மனுஷன் சொல்கிறார். சிலர் கேளு, என்ன எப்படி வாழ்க்கை இருக்குது? ஏதோ இருக்குதுங்க, செத்தும் சாகாம இருக்கிறேன், நடைப்பிடம் போல் இருக்கிறேன். காரணம் என்ன? நரகத்தை இங்கேயே சிலர் அனுபவிக்கிறார்கள். சமாதானம் கிடையாது. எல்லா பொருள் வசதி இருக்கலாம், சமாதானம் இருக்கிறதா? வீட்டில் எல்லாம் உண்டு, சாப்பாடு உண்டு, துணி உண்டு, போட்டுக்கொள்ள மோதிரம் உண்டு, செயின் உண்டு, எல்லாம் உண்டு. வெளியில நம்ம பெரிய ஆள் போல சமாதானம் இருக்கிறதா? உண்மையாக கேட்கிறேன், உங்களை உள்ளான மனதிலே ஒரு நிறைவான பூரண சமாதானம் இல்லாதபடி நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் முடிவு நரகத்தில் தான் போய் சேர முடியும். ஆனால் அதே சமயத்தில் இவைகளெல்லாம் இல்லாவிட்டாலும் அந்த தேவனுடைய அருள் சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புமானால் இந்த உலகத்திலும் நீங்கள் பேறு பெறுவீர்கள், மறு உலகத்திலும் பேறு பெறுவீர்கள். ஆகினால்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த சரீரமாகிய தேவாலயத்தை நாம் கட்ட வேண்டும். தேவனுடைய சரீரமாகிய தேவாலயத்தை கட்ட வேண்டுமானால் 4 முக்கியமான காரியங்கள் நமக்கு தேவை. ஒன்று, இடம் தேவை. ஒரு கோயில் கட்டணுமானா இடம் கண்டிப்பா வேணும் இல்லையா? இடம் இல்லாம கோயில் கட்ட முடியாது. நான் சின்ன வயசுல ஆசிரமத்தில் இருந்த போது இந்த ஆண்டிங்க மடம் கட்டுறதுன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருந்தேன். ஆண்டி மடம் கட்டின மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப நாளா தெரியல. ஆனா நான் ஆசிரமத்தில் இருந்த போது அங்க நிறைய சாமியார்கள் ஆண்டிகள் மொட்டத்தில் அடிச்சு அந்த உதிராட்சி மாலை போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க போகும்போது வரும்போது எல்லாத்திட்டையும் காசு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இவங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சு பார்த்தேன். ஒரு ஆண்டி சொன்னாரு, நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இந்த மடத்திலேயே கிடக்கும், நமக்குன்னு சொந்தமா ஒரு மடம் கட்டினா என்ன அப்படின்னார். உடனே இன்னொருத்தர் சொன்னார், அதுக்கு என்ன, ஒரு நிலம் வாங்கி கட்டிட்டா போகுதுன்னார். இன்னொரு ஆண்டி சொன்னாரு, அப்படி 40 அடி நீளம் 20 அடி அகலத்துல அப்படி சதுரம் அப்படி ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னாரு, எப்படி முன்னால ஒரு தோட்டம் இப்படி இருக்கணும்ல அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, ஒரு நல்ல வட்டமா ஒரு கிணறு ஒண்ணு வெட்டணும் அப்படின்னா. இந்த தலையாட்டியே கட்டி முடிச்சுட்டாங்க எல்லாரும். பிராக்டிகலா ஒண்ணும் கிடையாது. அதான் ஆண்டி மடம் கட்டின மாதிரி வெறும் வாய்ப்பேச்சுல இடம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே முதலாவது இடம் தேவை. இரண்டாவது அந்த பிளான் ஒண்ணு வேணும், மாதிரி வேணும். ஒரு கட்டடம் கட்ட வேண்டுமானால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிளான் வேண்டும். பிளான் இல்லாத எந்த கட்டடம் கட்ட முடியாது. மூன்றாவது பொருள் வேணும். நான்காவது அதுக்கு ஒரு சட்டம், ஒரு நியாயப்பிரமாணம் வேண்டும், ஒரு லா வேண்டும். ஆகவே இந்த 4 இல்லாதபடி நாம் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் யாவும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நிழல் போன்றவைகள். The Old Testaments are just a shadow for the New Testament truth. அதனால்தான் ரெண்டையும் பைபிள்ல வச்சிருக்கிறோம். பழைய ஏற்பாடு இல்லாதபடி புதிய ஏற்பாடை புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் தேவனுக்கு எப்படி ஆலயம் கட்டினார்களோ அதே போல ஆவிக்குரிய காரியத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் தேவனுக்கு ஒரு கோயிலை கட்ட இந்த காலை நேரத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். முதலாவது இடத்தை பார்க்கலாம். 2 நாளாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியத்தை பார்ப்போம். 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் முதல் வாக்கியம் பழைய ஏற்பாட்டிலே படிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீது மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினார். அப்ப இடம் எங்கே என்று பார்க்கும்போது மோரியா மலையில் ஓர்னான் என்பவனுடைய ஒரு சின்ன களத்தில் கர்த்தர் குறித்து வைத்த ஸ்தலத்திலே தாவீது அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான்.
அப்படியானால் தாவீதுடைய காலத்திலே அவன் பிளான் போட்டது சாலமோன் கட்டுகின்றார். சாலமோன் எப்படி கட்டினாராம்? 3 காரியங்கள். முதலாவது, அந்த இடம் முன் குறிக்கப்பட்ட இடம். முன் குறிக்கப்பட்ட இடம். இட் வாஸ் predominated by God. அவர் உங்களை முன் குறித்திருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டுமானால் நான் முன் குறிக்கப்பட்டவனா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களை யோசித்து பார்த்திருக்கிறேன். சின்ன வயதில் ஆசிரமத்தில் இருந்தேன். சுவாமி சிவானந்தர் இடத்திலே 13 ஆண்டுகள் நான் சிகிச்சை பெற்றேன். நல்ல சமஸ்கிருத வேதங்கள், தமிழ் வேதங்கள் எல்லாம் கற்றேன். அப்படியே இருந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது நிச்சயமாக இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே நான் ஒரு சின்ன குட்டி மடாதிபதியாக சுகபோகமாக ஒரு ஆசிரமத்தில் இருக்க முடியும். அவ்வளவு வேத அறிவு எனக்கு உண்டு. நான் சிறு வயதிலேயே அப்படி படித்தவன். ஏன் நான் ஒரு மட சுவாமியாராக அங்கே இல்லை? இரண்டாவது, அங்கிருந்து வெளியேறி தந்தை பெரியார் அவருடைய இயக்கத்தில் சேர்ந்து, திராவிட கழகத்தில் சேர்ந்து கடவுள் இல்லை என்று பிரச்சாரப்படுத்திக் கொண்டிருந்தேன். வாலிபனா இருக்கும் 19 வயதிலே. அப்படியே நான் இருந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது வீரமணிக்கு பதிலாக நான் தான் லீடரா இருப்பேன். ஏன் அங்கு நான் இல்லை? சரி, அங்கில்லாதபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்து, அண்ணாதுரை அவர்களோடு சேர்ந்து கட்சியில இயக்கத்தில் ஈடுபட்டு பல மகாநாடுகள் நடத்தி நான் இருந்தேனே. அப்படியே அந்த கட்சியில் இருந்திருப்பேனால் குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏவாக இப்பொழுது இருந்திருக்க முடியும். ஏன் அப்படி இல்லை? சரி, அவைகளும் விட்டுவிட்டு சினிமா துறையிலே போய் பணம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கதை வசனங்கள் எழுதி கொடுத்து, ஏராளமான கதைகள் எல்லாம் எழுதி கொடுத்து காசு சம்பாதித்தேனே. அப்படியே இருந்திருப்பேனால் இன்றைக்கு நான் ஒரு கதாசிரியராக, இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக கௌரதியாக நான் ஒரு பணக்காரனாக காட்டிக் கொண்டிருக்க முடியும். ஏன் அப்படி இல்லை? எதற்காக ஆண்டவர் என்னை இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு போய் பிரசங்கிக்க வைத்தார்? முன் குறிக்கப்பட்டதனாலே. முன் குறிக்கப்பட்டதனாலே. நீங்கள் போய் பாருங்கள், எங்கு வேண்டுமானாலும் போய் பாருங்கள். நிச்சயமாக முடியாது. நீங்கள் போய் கடைசியில ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டி ஆகி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்தே ஆக வேண்டும். முன்குறிக்கப்பட்டிருப்பீர்களானால், முன்குறிக்கப்படாதிருந்தால் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக வந்திருக்க முடியாது. நீங்கள் முன்குறிக்கப்படாதிருந்தால் இலங்கையிலே இருந்திருக்கலாம், சுகபோகம் இருந்தால். ஏன் அந்த இலங்கையிலே கலவரம் ஏற்பட்டது? பல நாடுகளுக்கு செதறி சென்றவர்கள் இப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல ஏன் வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கலாம் தானே. ஏன் நீங்க வந்தீர்கள்? முன்குறிக்கப்பட்டதனாலே வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஏதோ கூப்பிட்டார்கள் வந்தேன் என்று வருவதில்லை. நீங்கள் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். You have been called, you have been appointed for a purpose, for a cause. God has selected you. He has chosen you for a cause. He has a purpose with you and you have a purpose with him. நிச்சயமாக அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இடத்திலே வந்திருக்கவே முடியாது. முன்குறிக்கப்பட்ட இடத்திலே ஆலயத்தை கட்டத் துவங்கினான். இரண்டாவது, அந்த வசனத்தில் வாசிக்கின்றோம், ஓர்னான் என்பவனுடைய களத்திலே என்று பார்க்கிறோம். இந்த ஓர்னான் என்பவன் ஒரு மனிதன் தன்னுடைய வயலிலே கோதுமை எல்லாம் அறுத்து கொண்டு வந்து தன் களத்திலே போர் எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்தை போய் இந்த சாலமோன் கேட்கிறான், ஓர்னானே, இந்த இடத்துல ஆலயம் கட்டும்படி எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று கேட்ட உடனே அவன் சொல்றான், மகாராஜா, நீங்க கேட்கும்போது நான் கொடுக்காம இருப்பேனா? நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பலி செலுத்தத்துக்கு மிருகம், மாடு எல்லாம் விறகெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ராஜா பதில் சொல்லுகிறான், ஓர்னானே, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் ஓசி நிலத்திலே கட்ட மாட்டேன். இலவசமான இடத்திலே நான் ஆலயத்தை கட்ட மாட்டேன். அதை பெரும் விலைக்கு வாங்கி கட்டுவேன். சில சமயத்தில் நமக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு பட்டா நிலம் கேட்போம், கோயில் கட்டுறதுக்கு தர்காசு நிலம், புறம்போக்கு நிலம் இருக்குதான்னு கேட்போம். ஏன்னா அவ்வளோ சீப். ஆண்டவர் தர்காசு நிலத்தில் இருக்கட்டும், நாங்கெல்லாம் பட்டாளத்தில் இருக்கிறோம் சொல்லி. ஆண்டவருக்கு குச்சி வீடு இருந்தா போதும், நாங்க மச்சி வீட்டுல தான் குடியிருப்போம் இருப்போம். காரணம், ஆண்டவர் அவ்வளவு கீழ்த்தரமா நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா பக்தி மாத்திரம் பெருசா பக்தி என்று சொல்லிக் கொள்கிறோம். நான் இலவசமான இடத்திலே நான் என் ஆலயத்தை கட்ட மாட்டேன், அதை பெரும் விலைக்கு நான் வாங்கி கட்டுவேன். அப்படியானால் நம்முடைய சரீரம் இன்றைக்கு ஆண்டவருடைய கோயிலாக மாற வேண்டுமானால் இந்த சரீரம் பெரும் விலைக்கு வாங்கப்பட வேண்டும். விஞ்ஞானிகள் கணக்கு போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சரீரத்தினுடைய டோட்டல் விலை என்னன்னா ₹6.40. விஞ்ஞான கணக்குப்படி உங்க சரீரம் என்ன விலை? ₹6.40. அது 250 பவுண்ட் இருந்தாதான். 250 பவுண்ட் இருக்கிற மனுஷனுக்கு தான் ₹6.40. சில பேரெல்லாம் என்ன 60 பவுண்ட் கூட இல்ல, இவங்க எல்லாம் ₹1.25 கூட போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை யாரையா பெருவிலை கொடுத்து வாங்குவான்? நாய் செத்து போனா வாங்குறான் தோலுக்கு. எந்த மிருகம் செத்தாலும் வாங்குறாங்க, இறைச்சிக்கு வாங்குறாங்க, தோலுக்கு வாங்குறாங்க. இந்த மண்ணை செத்த பார்த்தா சீக்கிரம் புதைச்சிரு, சீக்கிரம் புதைச்சிரு, சீக்கிரம் புதைச்சிரு. ஏன்னா அவ்வளவு நாடுறான் எல்லாத்த விட. சொல்லுவாங்க இல்லையா, பொணநாத்தம் அடிக்குதுமா. மத்ததெல்லாம் செத்தா நாறுதுங்கிறான், மனுஷன் செத்த மாத்திரம் பொணநாத்தம் அடிச்சிருக்கிறான். இந்த கேவலமான சரீரத்தை யார் பெரிய விலைக்கு வாங்குவார்கள்? இந்த பைபிளிலே போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தினாலே நம்மை கிரயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார், விலைக்கு வாங்கி இருக்கிறார். We have been purchased by the precious blood of Jesus Christ. நாம
விலைக்கு வாங்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த அனுபவம் இருக்க வேண்டும். Have I been purchased by his blood? நான் ஒரு இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேனா? விலைக்கு வாங்கப்பட்ட அனுபவம். ஒருவர் எனக்கு சிவா இந்தியாவில் அவர்கிட்ட நல்லா கொஞ்சம் நல்லா வேலைகளை செஞ்சு சம்பாதிச்சு நேர இந்தியாவுக்கு சாதிச்சல்லப்பா அவனை 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிறேன்னு சொன்னா நான் அவருக்கு என்ன ஆயிடுவேன்? சிவாக்கு நான் என்ன ஆயிடுவேன்? அடிமை ஆயிடுவேன். நேர சிவா கூட்டிட்டு வர்றாரு வீட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போ அந்த பாத்ரூமை கழுவு, அந்த லெட்ரின் எல்லாம் கழுவு, டாய்லெட் கழுவுன்றார். எனக்கு இஷ்டமா? எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா கழுவி ஆகணும். காரணம், நான் யாரு? விலைக்கு வாங்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட அனுபவங்களுக்குள் இருக்குமானால் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அவர் சொன்னபடி நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது 37ஆம் சங்கீதத்திலே 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், the walk of a good man is ordered by God. The walk of a good man is ordered by God. You cannot have your own decision. You cannot have your own way. You cannot have your own thinking. You cannot have your own willpower. It is everything is ordered by God. தேவன் உங்களுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை விட்டு நான் எப்படி வேண்டுமானாலும் நடப்பேன், நான் கோயிலுக்கும் போவேன், நான் சினிமா மூவிக்கும் போவேன், நான் சிகரெட்டும் குடிப்பேன், தேவனுடைய அப்பத்திலும் ரசத்திலும் பங்கெடுப்பேன், நான் வேதமும் வாசிப்பேன், நாவலும் வாசிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் இது காக்கா போன்ற காரியம். காக்கா தான் என்ன செய்யுமா? பணத்து மேல உட்கார்ந்து பணத்தையும் சாப்பிடும், சளி துப்புனா அதையும் திங்கும், மூக்கு சீந்தி போட்டு அதையும் திங்கும், பாயாசம் வச்சு அதையும் சாப்பிடும். இது காக்கா மாதிரி அல்ல, இது புறா மாதிரி. அசுத்தமானதை தொடாதே என்று கர்த்தர் சொன்னார். நான் உங்களை என் ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கியிருக்கிறபடினாலே உங்களுடைய பரிசுத்தத்திலே எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ரத்தத்தினால் வாங்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். மூன்றாவது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அது மோரியா என்னும் மலையிலே என்று வாசிக்கிறோம். மோரியா என்னும் மலையிலே ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்தினார். அதுபோல நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கப்பட வேண்டும். அதனால் நம்மளை கொண்டு போய் ஒரு அருவா எடுத்து வெட்ட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியத்தில் இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக, பலியும் இருக்க வேண்டும், ஜீவனும் இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுதே பாவத்திற்கு செத்த அனுபவம், பாவத்திற்கு மரித்த அனுபவம், பாவத்திற்கு பலி கொடுத்த அனுபவம். எனக்கு அதே கை, அதே கால், அதே கண்ணு தான் இருக்கிறது. நான் ஆண்டவருக்குள் வராத போது நன்றாக குடித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் சிகரெட், 40 சிகரெட் ஒரு நாளைக்கு குடிப்பேன். சாப்பிடும்போது கையில புகைந்து கொண்டே இருக்கும், ஒரு கையில சாப்பிட்டு கொண்டே இருக்கும், நடுநடுல புகைத்துக் கொண்டிருப்பேன். எப்போது எங்கள் வீட்டில் பாட்டில்கள் நிறைய இருக்க வேண்டும், நான் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த மனிதன் வாழ்ந்தேன். கடைசியில் என்ன ஆச்சு? சயரோகம் வந்தது. சயரோகம் மூத்துறது, கேன்சர் வந்தது, ரத்த வாந்தி வர ஆரம்பித்தது. பேசினால் உள்ள இருந்து குபு குபுன்னு ரத்தம் வரும். இப்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு இப்பதான் நல்லா புது ஸ்டோக்ல குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்யாதுங்க. 13 வருஷம் ஆகுங்க. சிரோசிஸ் லிவர் வர்றதுக்கு 13 வருஷம் ஆகும். அது வரைக்கும் குடிக்கிறது ஒண்ணும் தெரியாது. ஓ, நான் குடிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், ஐ அம் ஆல் ரைட், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, வேதனை எல்லாம் அப்பதான் தெரியும். 13 வருஷம் கழித்து இந்த சிரோசிஸ் லிவர் ஆரம்பிப்பதற்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஆக 13 நாளும் 17 வருஷம் கழிச்சு கடைசியில் அந்த லிவர் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், உள்ள அப்படியே சுருங்கி போகும். நான் ஒரு டாக்டர் இதை பற்றி நல்லா தீர விசாரித்தேன். சிரோசிஸ் லிவர் என்றால் என்ன என்று சொல்லி 197% குடியினால வருகிற வியாதி என்று சொன்னார். இந்த சரீரத்தில் மூளையில ஆபரேஷன் பண்ணலாம், ஹார்ட் ஆபரேஷன் பண்ணலாம், கிட்னி ஆபரேஷன் பண்ணலாம், ஈரல் ஆபரேஷன் கிடையாது, மருந்து கிடையாது. ஈரலில் நோய் வந்தால் அதோடு சரி, முடிந்தது. நாளை என்ன வேண்டியதான்? குடிகாரனுக்கு வியாதி ஈரலில் தான் வரும், வேற எங்கேயும் வரவே வராது. இந்த ஈரலில் ஒரு முறை வியாதி வந்து விட்டால் அதை வேறு விதமாக மாற்றி அமைக்க முடியாது. கிட்னி இன்னொருத்தர் கிட்னி கொண்டு டிரான்ஸ்பிளேஷன் வச்சிடலாம், ஐ டிரான்ஸ்பிளேஷன், ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் வைக்கலாம், ஈரல் பண்ண முடியாதுங்க. ஈரலுக்கு விஞ்ஞானத்தில் சொல்லிட்டாங்க, ஈரலாம் முடியாது. ஏன்னு சொன்னால் உடம்புல ஓடுகிற ரத்தத்தின் ரத்த அணுக்கள் எல்லாம் 21 நாளைக்கு ஒரு முறை இந்த ஈரலிலே ஸ்டோரேஜ் ஆகிறது. புது ரத்தம் போன் மேரோல இருந்து உண்டாகிறது. இந்த ரெண்டும் கலக்கின்ற இந்த ஈரலிலே 2 விதமான உயிர் அணுக்கள் பிரிக்கப்படுகின்ற இடத்துல நோய் வருமானால் அதற்கு விடிவு இல்லை, அதற்கு எந்த விதமான போக்கும் இல்லை. ஆகவேதான் வேதத்தில் சொல்லுகிறது, குடிக்காதே. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொன்னா, கிறிஸ்தவங்க எப்ப பார்த்தாலும் குடிக்காதே, இதுதான் பிரசங்கமா என்று கேட்பாங்க. இதுதாங்க பிரசங்கம், வேற பிரசங்கம் கிடையாது. ஏனால் நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. கோயிலை இடித்தவன் உருப்பட மாட்டான்னு சொல்றோம். இந்த கோயிலை இடித்தவன் உருப்படுவானா? இந்த சரீரமாகிய கோயிலை இடித்தவன் உருப்படுவானா? உங்களுடைய சரீரமா நீங்களா கொண்டு வந்தீர்கள்? தேவன் கிருபையாய் கொடுத்தார். எத்தனை பேர் குழந்தை இல்லைன்னு அரச மரத்தி ஆலமரத்தியை சுத்திட்டு சமுத்திரத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் பிறக்கும் பொழுதே ஊனமாய் பிறந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் அபார்ஷனாய் இருக்கிறார்கள். உங்களுடைய தாய் உங்களை பெற்ற போது முழுமையாய் பெற்றாளே.
முழுமையாய் பெற்று உங்களை வளர்த்து முழு ஆளாக மாற்றினாலே நீங்கள் என்ன நன்றி செய்கிறீர்கள்? உங்களுக்கே துரோகம் செய்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் மனைவிக்கு துரோகம் செய்கிறீர்கள். உங்க மனைவியா இருக்கிறதுனால புருஷன் குடிச்சா கூட பேசாம பொறுத்துக்கிட்டு இருப்பா. உண்மை சந்தோஷப்படுற என் புருஷன் நான் நல்லா குடிக்கிறான்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல மற்றவங்களை பார்த்து குடியாரம் பட்டான்னு சொல்லும் போது அத்தான் எல்லாரும் என்னைய பார்த்து குடியாரம் பட்டாண்டி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கிரேடா இருக்குது, நல்ல பெருமையா இருக்குன்னு சொல்லுவாங்களா? இவன் யோசிச்சு பாருங்க. இல்ல பிள்ளை போகுது, பிள்ளை பார்த்து மற்ற பிள்ளைகள் குடியாரம், இவங்க அப்பா குடியாரன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து டேடி எல்லாரும் என்ன பார்த்து குடியாரம் பிள்ளைன்னு சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது டேடின்னு சொல்லுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவமானப்படும் அந்த தாயும் அந்த பிள்ளையும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் அறிவு கட்டத்தனமா என்னை நானே கெடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக ரொம்ப பெருமையா போகும். என்ன பெருமை வேண்டிய? செத்தா நார போறோம், செத்தா இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது? யோசிச்சு பாருங்க. பெருமை சென்ட் ஊத்துனா மணக்க போறோமா? சில பேர் பிரேதத்துக்கு ஊத்தி பார்ப்பாங்க, ஒடிகளானா ஊத்துவாங்க, சென்டா ஊத்துவாங்க. அத்தனை மீறிட்டு நாரதி அப்பனம் அதான் பாக்கி மிச்சம் ஒண்ணுமே. இதுல பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கிறது? அதை விட ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சரீரத்தை உமக்கு நான் ஆலயமாக மாற்றி கொடுக்கிறேன், உம்முடைய கட்டளையின்படி நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உமது வழிகள் என்னுடைய வழிகள் என்று அவருடைய பாதையில நடக்க ஆரம்பிப்போமானால் சரீரத்திலும் உங்களுக்கு ஆறுதல், ஆத்மாவிலும் ஆறுதல், ஆவியிலும் ஆறுதல், குடும்ப வாழ்க்கையில் ஆறுதல், மனைவிக்கு ஆறுதல், பிள்ளைக்கு ஆறுதல், சமுதாயத்துக்கு ஆறுதல், உங்களுடைய நண்பர்களுக்கு ஆறுதல். ஒரு மனிதன் குடிகாரனா இருந்தால் அந்த குடும்பம் கலங்குகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மனிதனுடைய விபச்சாரம் அந்த குடும்பத்தை கலக்குகிறதை பார்த்திருக்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாவமும் அவன் சந்ததியை பாதிக்கிறதை பார்க்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேல குடிவெறியும் புகைவெறியும் அவருடைய ரத்த அணுக்களை பாதிக்கிறதுனாலே பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த மென்டல் பவர் குறைகிறது. விஞ்ஞானத்தில் சொல்லுகிறார். என் பிள்ளை சரியா படிக்கலன்னா என்ன அர்த்தம்? பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க. காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, தகப்பனே நீ சரியில்லை, உன் பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தை நீ கெடுக்கிறாய். சிறு வயதிலேயே இந்த பிள்ளை தகப்பனை பார்த்து 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 she is psychologically depressed in mind. அநேக பிள்ளைகளுடைய சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகள் சைக்கலாஜிக்கலா டிப்ரெஸ் ஆகுது. மனோதத்துவத்தில் அவர்கள் தங்களுடைய வலிமை இழந்து போகிறார்கள். இத்தனைக்கும் காரணம் யார்? அந்த ஒரு குடியார தகப்பன், அந்த ஒரு குடியார தாய், அந்த ஒரு குடியார கேவலமாய் வாழ்கிற வாழ்க்கை பெற்ற மனிதன் எத்தனை பேரை கலக்கி கொண்டிருக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவேதான் குடியை குறித்து வேதத்திலே, விபச்சாரத்தை குறித்து, சரீரத்தை கெடுக்கக்கூடிய பாவத்தை குறித்து அவ்வளவு திட்டவட்டமாக வேதம் இன்றைக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகினால் தான் இவைகளை எல்லாவற்றிலும் நாம் தெளிவு பெறும்படிக்கு நம்முடைய சரீரங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்ற வேண்டும். ஆகவே நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்களாக உங்களை விசுவாசத்தில் எண்ண வேண்டும். இரண்டாவது, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் சரீரங்களை பலி செலுத்த வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய ரத்தத்தினால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறக்கூடிய இடமாக நிச்சயமாக மாறும். இரண்டாவது, நாம் மாதிரியை பார்க்கின்றோம். ஒரு தேவாலயம் கட்ட வேண்டுமானால் மாதிரி உண்டு. யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் 40ஆம் வாக்கியத்தை படிப்போம். அதை செய்வீர்களாக. 40ஆம் வாக்கியம், சரி. அப்படி 26ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. சரி. அப்படியே 40ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். பாருங்கள், ஆண்டவர் மனிதனிடத்தில் சொல்கிறார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி என்னுடைய ஆலயத்தை நீ கட்டு. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ செய்ய ஜாக்கிரதையாயிரு. மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ செய்ய உன்னை ஆயத்தப்படுத்து. அவன் கடைசியில் சொல்கிறான், கர்த்தர் தனக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியும் அவன் செய்தான். இந்த மோசே யார் என்று தெரியுமா உங்களுக்கு? மோசே எபிரேய குலத்துல பிறந்து அரச குடும்பத்தில் வளர்ந்தவன். வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களினாலும் கற்பிக்கப்பட்டவன். சகல சாஸ்திரங்களினாலும் கற்பிக்கப்பட்டவன். He was a PhD. பார்வோனுடைய தேசத்தில் ஒரு PhD படித்த ஒரு சகல கலாவல்லவன். பார்வோன் ராஜாவுக்கு எகிப்திலே ராம்சேஸ் என்ற பட்டணத்தை கட்டி கொடுத்த பில்டிங் என்ஜினியர். அந்த பில்டிங் என்ஜினியர் இப்பொழுது மோசே இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறார். அவரை பார்த்து சொல்லுகிறார், மோசே 2 அடி நீளம் 4 அடி அகலத்தில் ஒரு பலகை கொண்டாந்து வை அப்படிங்கிறார். இவன் பில்டிங் என்ஜினியர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே 2 அடிக்கு பதிலா 1 அடி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாதான்?
he can give an idea இல்லையா? சொல்லலாமா? பில்டிங் இன்ஜினியர் ஆச்சு. ஆண்டவரே 2 செங்கல் வைக்கிறதுக்கு பதிலா 1.5 செங்கல் வச்சு கட்டினா ரொம்ப நல்லா சீப்பா முடிக்கலாம் சொல்லிருக்கலாமா இல்லையா? ஒரு வார்த்தை அவன் பேசவில்லை. தனக்கு ஆண்டவர் சொன்னபடியே செய்தான். He never opened his mouth. He never gave an idea to God that this can be done in this building. இந்த கட்டடத்திலே இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்தா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா சீப்பா இருக்கும் என்று தன்னுடைய யோசனையை அந்த பில்டிங் இன்ஜினியர் கொடுக்கவில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றினான். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், இங்கேயும் போலாம். அதனால என்ன பாவம்? என்ன நான் நிறையவா குடிக்கிறேன், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் மலம் சாப்பிடுவோமா? நிறைய சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோமா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தானே, கொஞ்சம் கொஞ்சம் விஷம் குடிக்கலாமா? தினம் ஒவ்வொரு சொட்டு குடிச்சிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஒரு பெரிய பெரிய பாட்டில் நிறைய குடிக்க வேண்டாம், ஒரு சொட்டு குடிக்கலாமா? ஏன் செய்ய மாட்டோம்? சில சமயத்தில் நம்ம ஆண்டவர் மேல குடி, எங்க ஆண்டவர் புகையிலை உண்டாக்கினார், அதனால் தான் நாங்கள் சிகரெட் ஸ்மோக் பண்ணுகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த மதுபானத்தை உண்டு பண்ணும் அறிவை மனிதனுக்கு கொடுத்தார், அதனால் தான் நாங்கள் குடிக்கிறோம். நாங்கள் ஏன் வெத்தலை போடுகிறோம் தெரியுமா? வெத்தலை முளைத்தது, ஆண்டவர் முளைக்க வைத்தார். பாக்கை ஆண்டவர் முளைக்க வைத்தார், அதனால் பாக்கு போடுகிறோம். நான் கேட்கிறேன், ஆண்டவர் அரளி கொட்டை உண்டாக்கினார், ஒரு அரளி கொட்டை வாயில போட்டுக்கோங்க. எருக்கலஞ்செடி உண்டாக்கினார், 2 எருக்கலை இலையை கிள்ளி சுண்ணாம்பு தடவி போடுங்களேன். ஊமத்தங்காய் உண்டாக்கினார் ஆண்டவர், 4 கிலோ வாங்கிட்டு போய் தேங்காய் பூ போட்டு பொரிச்சு சாப்பிடுங்களேன், ஒரே நாள்ல சாகலாம். அது மாத்திரம் அதுதான் ஆண்டவர் உண்டாக்கினார், அதையே செய்ய மனசு வரல. நாங்கள் அதனாலே சாக்கு போக்கு சொல்லுகிறோம், ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். மனுஷனே, உன்னுடைய அறிவு ஒன்றுமில்லை என்பது ஆண்டவருக்கு நிச்சயமாய் தெரியும். இன்னைக்கு அறிவிலே பெருமை பாராட்டுகிற மனுஷன் ஒரு நிமிஷத்தில் அப்படி போயிடுவான். என் கூட ஒரு சகோதரன் படிச்சார், நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 10வது வரைக்கும் ஒரே கிராமத்தில் சின்ன ஸ்கூல்ல படிச்சோம். அவனுடைய அப்பா பெரிய ஆபீசர், ஆகவே அவன் பட்டணத்துக்கு போனான், காலேஜ் படித்தான், ஐஏஎஸ் ஆனான். ஐஏஎஸ் ஆகி அவன் கலெக்டரா வந்தான். கலெக்டரா வரும்போது நான் ஒரு நாள் அவனை சந்தித்தேன். அப்ப சொன்னா, என்னடா நீ கிராமத்திலே இருந்துட்டு அப்படியே 10வது நிறுத்திட்டு நான் பாரு ஐஏஎஸ் ஆயிட்டேன், எல்லாம் மூளை வேணும்டா, மூளை இருக்குது, உபயோகிக்கணும் என்று சொல்லுவான். உபயோகிச்சு கொண்டே இருந்தான் பாருங்க, திடீர்னு பைத்தியம் பிடிச்சி இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஆனா நான் அன்றைக்கு அப்படி பைத்தியக்காரனா இல்லை. காரணம், நீங்க யோசிச்சு பாருங்க, மூளை அறிவை நம்பாதீங்க. மூளை அறிவை நீங்கள் நம்பினீர்கள் ஆனால் முழு மோசமாய் போய் விடுவீர்கள். உங்கள் சுய அறிவு உங்களை பாவத்துக்கு நேராக இழுத்துச் செல்லும். ஆனால் தேவனுடைய அறிவு உங்களுக்கு உண்டாகிவிட்டால் நீங்கள் எல்லா நிலைமையிலும் உங்கள் சரீரமாவி ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். நான் அந்த நாளிலே பெரிய பயங்கரமான பாவத்தை நான் செய்து கொண்டுதான் இருந்தேன். உங்களுக்கு முன்னாக நான் அதுல வெட்கப்படுகிறது இல்லை. நான் அவ்வளவு துன்மார்க்கனா இருந்தேன். நிறைய குடித்தேன், நிறைய புகைத்தேன், நிறைய கேவலமான பாவங்களில் ஈடுபட்டேன். அதே கண்ணு, அதே கை, அதே கால், அதே உருவம் தான் எனக்கு இருக்கிறது. அன்றைக்கு எங்க தெருவில் நான் நடந்து போனா, தெருவில் இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் படப்படப்படன்னு மூடிடுவாங்க. அந்த தாய்மார் ஓடியாந்து அவன் வர்றான் கதவெல்லாம் மூடிடுவாங்க. அவ்வளவு யோக்கிய நான். தெருவில் நடந்து போனா கதவு ஜன்னல்லாம் மூடுவாங்க. அவ்வளவு யோக்கிய நான். இன்றைக்கு அதே தெருவில் நான் போனால், ஐயா எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுட்டு போங்க என்று கூப்பிடுறாங்க. இதே சரீரம் தாங்க, இதே கண்ணு தான். நான் வேற கண் வைத்துக் கொள்ளவில்லை, வேற சரீரம் வைக்கவில்லை. என்ன செய்தேன்? இந்த சரீரத்தின் அவயவங்களை எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே இன்றைக்கு அதே மக்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கப்பட்டேன். யோசித்து பாருங்க, நீங்க எப்படி வாழணும்? உங்களை பார்த்தவனாச்சு வராம குடியாரன் அப்படின்னு சொல்றதை நீங்க விரும்புறீங்களா? அதை ஐயா வாங்கன்னு சொல்லி அப்படி விரும்புறீங்களா? எதை விருப்பம் உங்களுக்கு? சமுதாயத்தில் உங்களுடைய மனசாட்சியம் நீங்கள் வாழலாம், ஆனால் அது நிச்சயமாக தேவ சமூகத்தில் உங்களுக்கு கிருபையை பெற்றுக் கொடுக்கவே கொடுக்காது. ஒரு மாதிரி வேண்டும், எனக்கு பின்பற்ற ஒரு மாதிரி வேண்டும். தேவன் சொன்னார், இந்த மாதிரியின்படி நீ செய். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து மனிதன் வாழ்வதற்கு மாதிரி காண்பித்திருக்கிறார். வாசிங்கள், புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். He has left an example that you may follow his footprints, not his way, not the path, but the footprints of Jesus Christ. இயேசு விட்டு சென்ற அடிச்சுவடுகளில் உங்கள் காலடிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் நடந்து போவீர்களானால் நீங்கள் அவர் சென்ற இடத்துக்கு போய் சேரலாம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். For this cause you are called to walk in his footprints. அவர் மாதிரி காண்பித்திருக்கிறார். நம்ம சொல்லலாம், இயேசுநாதர் கடவுளுங்க, அவர் அப்படி வாழ்ந்துட்டார், நாமெல்லாம் மனுஷன் தானே என்று சொல்லலாம். அதனால தான் நீங்க எல்லாம் அப்படி சொல்லுவீங்கன்னா அவர் மனுஷனா வந்தார். இல்லன்னா கடவுளா வந்து டங்கன் அப்படி நின்று எல்லாருக்கும் அப்படி காமிச்சிட்டு போயிருக்கலாம். நீங்க அப்படி சொல்லி தப்பிச்சுக்குவீங்கன்னு சொல்லி அவர் உங்களை போல பாடுள்ள மனுஷனாய் வந்து நம்ம போல தாகம் எடுத்து, எங்களை போல பசி உள்ளவராகி, எங்களை போல கஷ்டப்பட்டு, எங்களை போல கண்ணீர் சிந்தி, எங்களை போல சகல விதத்திலும் 100க்கு 100 மனிதனாக வாழ்ந்து நமக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு மாதிரிகளை வைத்து விட்டு போயிருக்கிறார்.
அதுல சில மாதிரி நான் சொல்லுகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவனாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். சுத்தத்திலே மாதிரி காண்பித்தார். நமக்கெல்லாம் சுத்தம்னா நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இல்லையா? அதனாலதான் நேத்து கூட சொன்னாங்க டாய்லெட்லாம் ஒழுங்கா சுத்தமா வைங்கன்னு சொல்லி. ஏன்னா நமக்கு சுத்தம் சில சமயத்தில் அப்படியே யாராவது சுத்தம் பண்ணிக்குவாங்க, நமக்கு என்னன்னு போயிடுவோம். யாராவது இல்ல, என்னை நானே சுத்திகரிக்க வேண்டும். என் சரீரத்தில் எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் நான் சோப்பு போட்டு சவுக்காரம் போட்டு நன்றாக கழுவி கொஞ்சம் புஷ் புஷ் சென்டெல்லாம் வேற அடிச்சுக்கிறோம் இல்லையா, நல்லா சுத்தமா இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இப்படி சரீரத்தை சுத்தமா வைக்க தெரியுதே, ஏன் ஆத்மாவை சுத்தமாக வைக்க மனசில்லை? ஏன் சரீரத்தை பாவமர கழுவ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மனம் இல்லை? இதுக்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்குதுங்க. வெளியில பார்த்தா நல்லா இருக்கணுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. கலருக்குள்ள என்ன இருக்குது? பொணம் நாருது. வெளியில மாத்திரம் அழகா ஜோடிச்சு வச்சிருக்கிறோம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்னு சொன்னார். வெளியில பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரிகிறோம், உள்ளத்துல பார்த்தால் நாற்றம் எடுத்து போய் கிடக்கிறோம். இந்த உள்ளான சுத்தம் மனுஷனுக்கு வேணுங்க. வெளி சுத்தம் பிரயோஜனம் இல்லை. உள்ளான சுத்தம், உள்ளானது சுத்தமானால் வெளிமெல்லாம் நிச்சயம் சுத்தமாகும். இருதயத்தில் சுத்தம் இருந்தால் சரீரத்தில் நிச்சயம் சுத்தம் உண்டாகும். இந்த இருதயம் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அந்த பாவங்கள் போகும். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஏய் இந்த குடியெல்லாம் நீ திடீர்னு விட்டுட்டீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும், ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் வந்துடும் உனக்கு, நீ அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கிருவே, நீ கொஞ்சம் கொஞ்சமா விடுறான்னா கொஞ்சம் கொஞ்சமா விட. கொஞ்சம் கொஞ்சமா எவனாவது விடுவாங்களா? நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா விட முடியுமா? முடியாது. இதெல்லாம் நம்மள நாம ஏமாத்திக்கிறது. நான் சொன்ன என் இயேசுவால் எல்லாம் ஆகும். ஒரே இரவிலே என் குடி என் புகையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வைத்தேன். இதுவரைக்கும் எனக்கு நடுக்கமும் வரல, எனக்கு எந்த விதமான பலவீனமும் வரல, எனக்கு பைத்தியமும் பிடிக்கல. நல்ல அநேக பைத்தியக்காரங்களை இன்னைக்கு நல்லா ஆக்கிட்டு தான் வர்றேன். மனுஷன் தன்னை ஏமாத்திக்கிறான். திடீர்னு விட்டுறாதீங்க, நீங்க அப்படியே நர்வஸ்னஸ் ஆயிடுவீங்க. ஆக மாட்டேன் சகோதரனே, நிச்சயம் ஆகவே மாட்டேன். நீ இயேசுவிடத்துல நம்பிக்கை வைத்து விட்டு பார், உன்னை தேவன் பலப்படுத்துவார். பலவீனனா இருந்து என்னை பலப்படுத்தினார். ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தேன். டாக்டரால் கைவிடப்பட்ட கேஸுக்கு எலும்பு தோலுமா இருந்தேன். என்னுடைய வெயிட் எல்லாம் சேர்த்து 36 பவுண்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, 34 வயசுல எனக்கு 36 பவுண்டு. அவ்வளவுதான் என்னுடைய எடை இருந்தது. இன்றைக்கு 87 கிலோ இருக்கிறேன். யாரு கொடுத்த சரீரம்? யாரு கொடுத்தது? அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஐ சேலஞ்ச் யூ தி நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி சவால் விட்டு கேட்கிறேன். முடியுமா? பாவத்தில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறதா சொல்லுங்க. பாவத்துல வெற்றி இருக்கிறதா? என்ன பெரிய வாய்ப்பேச்சு பேசுறோமே. பாவத்து மேல ஹேவ் யூ விக்டரி ஆன் யுவர் ஓன் லைஃப்? உன் சொந்த வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றி இல்லையே, மற்ற காரியத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஆக தேவனுடைய வார்த்தை கவனிங்கள். அவர் மாதிரி காண்பித்தார். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் எல்லா நடக்கைகளிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். There is no exception. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் எல்லா நடக்கைகளிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், அவர் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. யோவான் 15:10 வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:12 வாசிக்கிறோம், அவர் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவருடன் அன்பு கூறுங்கள். எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னியுங்கள். மத்தேயு 5:48 வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பூர்ண சற்குணராயிருங்கள். போல 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 என்று 7 அருமையான வசனங்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அது போல, நான் உனக்கு எப்படி காண்பித்தேனோ அது போல கோயிலை கட்டு. இயேசு நமக்கு காண்பித்தது போல நமது சரீர வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமானால் நாம் நிச்சயமாக நடமாடும் கோயிலாக மாற முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இடத்தை பார்த்தோம், இப்பொழுது பொருளை பார்க்க போகின்றோம். இந்த பொருளை பார்க்கும்போது கட்டடம் கோயில் கட்டுவதற்கு பொருள் வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். 1 ராஜாக்கள் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டின கற்களால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட ராஜா பெரிதும் விலையேற பெற்றமான கற்களை கொண்டு வந்தான். வெட்டி எடுக்கப்பட்ட விலை ஏறப்பெற்ற கற்கள். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆலயம் கட்டப்படுகையின் அந்த இடத்திலே சுத்தியின் சத்தமோ வாளின் சத்தமோ இரும்பாயுதத்தின் சத்தமோ